பெருந்தலைவர் காமராசர் மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார். நேர்மை தான் அதில் சிறப்புனா நேர்மையான ஆட்சி, நாணயமான நம்பிக்கையான ஆட்சி கொடுத்தார். திட்டங்கள் கொடுத்தார். அதாவது இப்போ தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள், அணைகள் கட்டினார், தடுப்பணைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் கட்டினார். அது வளர்ச்சியே அப்போதான் நடந்தது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் காமராஜ் ஆட்சியை வேணும்னு தான் கேட்குறாங்க. யாராவது கலைஞர் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களா? இல்லை யாராவது எம்ஜிஆர் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களா? இல்லை யாராவது ஜெயலலிதா ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க? இல்லாட்டி யாராவது எங்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி தான் வேணும்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்போ நடந்தது. அதுக்கு பிறகு வசனம் தான் பேசினாங்க, நடிப்பு தான் இருந்தது தவிர மக்களுக்கு எதுவும் போல. இவங்க எல்லாமே அடுத்த தேர்தலுக்கு தான் பார்த்தாங்க. அடுத்த தேர்தல் எப்படி ஏமாத்தலாம், அடுத்த தேர்தலுக்கு இலவசத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து எப்படி ஏமாத்தலாம் தான் பார்த்தாங்க தவிர ஸ்கீம்ஸ் வச்சு அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை. மக்களை முன்னேற்றத்துக்கு, அது மக்களை முன்னேற்றது காமராசர் அவர்கள். சொன்ன உதாரணம் 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார் காமராசர். இவர்கள் 7,000 டாஸ்மாக் கடைகளை தந்திருக்காங்க. திமுக அதிமுக இதுதான் வித்தியாசம். அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டு வராங்க. ஏன்னா அதுதான் நம்ம கல்வி தந்தைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்களும் சொல்றோம் காமராஜர் ஆட்சி அந்த, ஏன்னா நம்ம பெஸ்ட் பிராக்டிசஸ், பெஸ்ட் மாடல் எடுக்கிறது தப்பு கிடையாது. எங்க நடந்தாலும், தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, தெலுங்கானா நடந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் அது என்னென்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம இங்க அது கேன் இம்ப்ளிமெண்ட் தட். அதனால அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் அதனால அது தப்பு கிடையாது, சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா மக்களை விரும்புகிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா இந்த 50 ஆண்டு காலம் அவ்வளோ மோசமான ஊழல், பணம் அதுதான் நடந்துட்டு இருக்கு. சாராயம், பணம், இலவசம், இது மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆட்சி எங்களால் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் மதுவை தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தொடர்ந்து பாமக மட்டும் மதுவை முன்னிறுத்தி நீங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதை வின் பண்ணி உங்களால் முடியுமா? மதுவை முற்றிலும் ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமா. அதாவது மது தமிழ்நாட்டில் உள்ள தாய் பிரச்சனை மது. எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை காரணம் மது தான். அது கொலையா இருந்தாலும் சரி, கொள்ளையா இருந்தாலும் சரி, கற்பழிப்பா இருந்தாலும் சரி, பாலியல் கொடுமைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும். அதாவது இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. உலகத்தில் அதிகமாக இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாடு. 17,000 பேர் போன வருஷம் சாலை விபத்தில் இறந்துருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, 17,000 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. சூசைட் ரேட்ஸ் ஹையஸ்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாம் அதுதான். இந்தியாவில் அதிக இளம் விதவைகள் அதிகமாக கேரளாவில் இருக்காங்க. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதுதான். கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் 60 இளம் விதவைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் தமிழ்நாட்டில் சராசரியாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மது. இந்தியாவில் அதிக பெண் முதலமைச்சராக இருந்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிர்த்து கொடுமை இந்தியாவிலே அதிக தமிழ்நாட்டில் இருக்கு. இது எல்லாமே நான் சும்மா சொல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்லுது. இது அரசாங்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தாய் பிரச்சனை இதுதான். என்ன இன்னைக்கு 4 வயசு குழந்தை குடிக்கிறதுன்னா அப்போ இது நம்ம ஒரு மனசாட்சி உள்ள யாரும் சும்மா இருக்க மாட்டான். நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வரலாம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் நாளைக்கு அதே நிலைமை வரலாம். அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடும் அதில். அதனால் இது முக்கியமான பிரச்சனை. இது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு நல்ல வரும். இது நாங்கள் இது அரசியலுக்காக நிச்சயமாக நாங்கள் செய்யலை. நானும் மருத்துவர் ஐயா எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா 30 ஆண்டு காலமாக இதுக்கு போராடிட்டு வர்றார். 30 ஆண்டு காலமாக. இது ஏதோ திடீர்னு சமீபத்தில் கொஞ்சம் அரசியல் கட்சிகளை எடுத்துட்டு தவறுன்னு சொல்லலை. நான் செய்யணும், எல்லாம் செய்யணும். நாங்கள் தான் இதில் முதல்ல இருந்து போராடிட்டு பாடுபட்டு பல மாநாடுகள் நடத்தியிருக்கோம். பெண்களை வைத்து 2008 பெண்களை வைத்து 32 மாவட்டங்களும் பெண்களை வைத்து மாநாடுகள், ஆயிரக்கணக்கான பெண்கள் வழக்குகள் போட்டோம். இப்போ பாலு இருக்கிறார், அவர் மூலயமா கேஸ் போட்டோம். சமூக நீதி பேரவைத் தலைவர் கேஸ் போட்டு இதுக்கு சாலை விபத்துகளுக்கு காரணம் நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூடணும்னு ஹைகோர்ட்டில் அது அப்பீல் பண்ணாங்க. மூடணும்னு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டில். உடனே கவர்மெண்ட் என்ன பண்ண, அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இன்னைக்கு காவேரி பிரச்சனைக்கெல்லாம் அவ்வளோ அவசரம் காமிக்கல, மேகதாது பிரச்சனைக்கு கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ அவசரம் கிடையாது. ஆனால் சாராயத்துக்கு அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நாங்கள் போனோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ said that yes, all these shops in the highways has to be closed, national highways. இன்னைக்கு எங்களால் தமிழ்நாட்டில் 600 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாங்க.
அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அது எங்களுக்கு பத்தலை. நாங்கள் ஸ்டேட் ஹைவேஸ்லேயும் மூடணும்னு நாங்கள் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம். அதுக்கு தீர்ப்பு இன்னும் கொஞ்ச நாள் வரும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, இந்தியா ஷுட் ஹேவ் அ காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. எங்களால் போன கலைஞர் ஆட்சியில் நாங்கள் ஐயா கலைஞரை பார்த்து சொல்ல கடையை மூடுங்க. அப்புறம் முதல் கட்டமாக கலைஞர் என்ன செஞ்சார், நாங்கள் 4 மணி நேரம் குறைக்கிறோம். ஆக 10லேருந்து 10, இது கூட 8லேருந்து 8, 10லேருந்து 10, ஆக 8லேருந்து 11. இப்போ இது வந்து இதில் படிப்படியாக இது எங்களால் முடியும். ஏன்னா டுபாக்கோ எடுத்துங்க, டுபாக்கோ நாங்கள் கடுமையான எதிர்த்து லாவை பண்ணிருக்கோம். மது எங்களால் நிச்சயமாக முடியும். சில பேர் கேட்பீங்க இது தனிநபருடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞர்கிட்ட நீ தமிழ்நாட்டில் போய் தம்பி நீ குடிக்காதுன்னு சொன்ன உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லுவான். இல்லைன்னு இப்போ லாட்ரி டிக்கெட் விற்றாங்க வாங்கினாங்க, இன்னைக்கு லாட்ரி டிக்கெட் விற்கல வாங்கலை, விற்கிறாங்க, மது விற்கிறாங்க, குடிக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை. எனக்கு இன்னொன்று சொன்னீங்கன்னா என் தொகுதி தருமபுரியில் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது விற்பனை நடக்கிற மாவட்டம் தருமபுரி. அங்கே போனால் 14 வயசு பையனை குடிச்சிட்டு இருக்கான், கிராமத்தில் நின்றுட்டு இருக்கான் குடிச்சு மதுவில். இது எப்படி மீட்டெடுக்கிறது? அது தலைமுறை இல்லாமல் போயிடும். அதனால் இது சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். நான் சாத்தியம்னு எப்படி சொல்லியிருக்கிறேன், நான் அதுக்கு அடிஷ்னல் ரெவென்யூ எப்படி கொண்டு வருவோம் நான் அதுவும் சொல்லியிருக்கிறேன். கள்ள சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ள சாராயம் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுப்போம். அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் எங்கேயாவது கள்ள சாராயம் விற்றாங்களா காய்ச்சினாங்கன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு இவங்க எஸ்எம்எஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஐடென்டிட்டி நாங்கள் மறைமுகமாக வச்சுருப்போம். யார் அது உண்மையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா பரிசு கொடுப்போம். யார் தெரியுமா முதல்ல எஸ்எம்எஸ் பண்ணுவா? குடிக்கிறவங்க, அவங்க குடும்பம், அவங்க பொண்டாட்டியோ இல்லாட்டி அவங்க பொண்ணோ எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, என்ன குடிச்சிட்டு வராங்க இங்கே இருக்குன்னு. இது அவேர்னஸ் தான். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் வேறு, இப்போ எல்லாமே செல்ஃபோன் டக்குங்க எஸ்எம்எஸ் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க எல்லாம். அப்படி கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னா அங்கே இருக்கிற எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டரும் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் இமீடியட் சஸ்பென்ஷன். அது இல்லாமல் காவல்துறையில் யாராவது கள்ளச்சாராயம் விற்றது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம். கள்ளச்சாராயம் விற்கிறவங்களுக்கு இங்கே குண்டாஸில் போடுவோம். இது நிச்சயமாக சாத்தியம். அதெல்லாம் சாத்தியம்லாம் ஏமாத்திட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சாராயத்தில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கூட்டணி இருக்கு. டாஸ்மார்க் யார் சப்ளை பண்றா? திமுக சார்ந்த 3 டிஸ்டிலரி, அண்ணா திமுக சார்ந்த 2 டிஸ்டிலரி, இதுல மட்டும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால இது நிச்சயமா சாத்தியம். அதுல அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எலக்டோரல் போர்ட்ஃபோலியோல தமிழ்நாடு உட்பட்டு ஜாதி வேறுபாடு அண்ட் தீண்டாமை அது பத்தி நீங்க இது வச்சிருக்கீங்க? நிச்சயமா இருக்கும். கோயம்புத்தூர்ல கூட நான் பேசியிருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஜாதி மத பேதமின்றி நாங்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் யாரையும் எதிர்க்க மாட்டோம், எதிர்க்க போவதும் கிடையாது. இதுக்கு முன்பு நாங்கள் எதிர்க்கல. அதனால எல்லா சமுதாயத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மீது ஏதோ அங்கங்கே கொஞ்சம் அவதூறுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா காரணம் இந்த 2 கட்சிகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். 50 ஆண்டு காலம் ஆட்சி திமுக அண்ணா திமுக இவங்க எதிர்க்க ஆரம்பிச்ச உடனே எங்க மேல இப்போ இது மாதிரி இப்போ சேர்த்த தூவிட்டு இருக்காங்க. காரணம் ஏதோ இவ்வளவு காலம் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ வருவோம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தெளிவா இருக்கிறப்போ இப்போ எங்க மேல ஏதோ இப்படி அவங்க இப்படி இந்த கரை இப்படி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நிச்சயமா நடக்காது. அமைதியான ஆட்சி இருக்கும். எந்த ஒரு உதாரணம் தருமபுரி எடுத்துங்க. நான் எம்பி ஆனதுக்கு பிறகு தருமபுரியில் அங்கே என்ன அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வளர்ச்சி. அதுக்காக தான் நான் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். அதனால் அதில் அன்புமணி மீது எந்த கரையும் இதுவரை உங்களால் சொல்ல முடியுமா? அன்புமணி ஏதாவது ஒரு இது மாதிரி பிரச்சனைக்கு போனால், இது மாதிரி ஏதாவது தூண்டுதல் செஞ்சான், இது பிரச்சனை அன்புமணி மேலே உங்கள் மீது என்ன சொல்ல முடியாதுன்னு. அதனால் அன்புமணி ஒரு பொது வேட்பாளர். முடிச்சிரு. அன்புமணி ஒரு பொது வேட்பாளராக நாங்கள் முன்னிலைப்படுத்திட்டு இருக்கோம். கட்சி முன்னிலைப்படுத்திட்டு இருக்கு. நான் படிச்சுவேன் ஒரு பொது வேட்பாளர் பண்ணிட்டு. அதனால அன்புமணிக்கு ஒரு மேண்டேட். இப்போ டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு மேண்டேட் கொடுத்தாங்க மக்கள். இந்தியாவில் மோடிக்கு மேண்டேட் கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்து மோடி கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அன்புமணிக்கு ஒரு மேண்டேட் எங்கள் கட்சி கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா அன்புமணி இஸ் ஃபார் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், for development of Tamil Nadu, for all
community, caste, creed, religion, irrespective of race, irrespective of religion or language, cutting across everything, definitely Anbuman will be for upliftment of everybody, weaker section, everybody. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அந்த பேசுறீங்க. தீபா கலைஞர் சரி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது வந்து இன்னைக்கும் 1 year அந்த ஜாதியோட இது இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதை வந்து மாற்றுறதுக்கான ஏதாவது பண்ணுவீங்களா? ஏன்னா குறிப்பா உங்களுடைய இதை பெல்ட்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி, கடலூர், பாண்டிச்சேரி. இந்த பெல்ட்டுங்களா? இந்த பெல்ட்டு அதாவது இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நான் 5 மாதங்களாக நான் விடை சொல்லியிருக்கிறேன். 32 மாவட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். பல முறை நான் விடை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நீ இதே கேள்வி கேட்டது அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது இன்னைக்கு வளர்ச்சியை பற்றி, தமிழ்நாடை பற்றி கேளுங்களேன். தமிழ்நாடுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? நான் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம். மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மக்களுக்கு என்ன திட்டங்கள்? இப்போ எஜுகேஷன் என்ன செய்ய போகிறீங்க? ஹெல்த்தில் என்ன? அக்ரிகல்ச்சரல், எம்ப்ளாய்மெண்ட்டோ, வேறு எதுனா அது அந்த மாதிரி நீ ஏன்னா இந்த 5 மாத காலமாக நான் பல முறை உங்களுடைய கேள்விக்கு பதில் இன்னைக்கு கடைசியாக நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமுதாயங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி, பின்தங்கிய அடித்தட்டு மக்கள் எல்லோரும் முன்னேற்ற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட கட்சி. அடுத்த கேள்வி. சார், அனைத்து சமுதாயத்துக்காக இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா கோகுல்ராஜோட மரணம் குறித்தெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எந்த ரியாக்டும் நீங்க பண்ணவே இல்லை. இப்போ ஏங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ கொலைகள், தென் மாவட்டங்களில் இது வரைக்கும் வந்து 400-500 கொலைகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 8000 கொலைகள் நடந்திருக்கு. எல்லா கொலைகளும் நாங்கள் கண்டிச்சுட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கொலைகள் நடந்துட்டு இருக்காங்க. அதனால அடுத்த கேள்வி. இல்ல அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இல்ல சார், ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. 8000 இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் 8000 கொலைகள், 85,000 கொள்ளைகள், 5000 பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் எதிர்த்து குற்றங்கள் தமிழ்நாட்டில் 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆக இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிர்வாகம் கிடையாது. இன்னைக்கு யாராவது முதலமைச்சர் சந்திக்க முடியுமா? இப்போ முதலீடு இருக்கு. ஒரு முதலீடுனா ஒரு நாட்டுடைய பிரதமரை சந்திப்பாங்க, பெரிய பெரிய முதலாளிகள் வந்து. அல்ல ஒரு மாநிலத்துக்கு முதலீடு செய்யணும்னா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திப்பாங்க. இன்னைக்கு சந்திக்க முடியுமா? நான் சொல்றேன், இப்ப சமீபத்தில் சொல்லல, நான் 4 வருஷத்துல சந்திக்க முடியுமா? இல்ல, அது மாதிரி சூழல் கிடையாது. பிறகு எப்படி எந்த நம்பிக்கை வரும்? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்சில் ஜெனரல் கிடையாது, கான்சில் ஒரு எம்பசியோட கான்சில் அவருடைய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்யாதீங்கன்னு எழுதியிருக்கிறார். காரணம், இங்கே அது சூழல் கிடையாது, மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு, இங்கே ஏதோ நல்ல காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால இவர் அவரோட நாட்டுக்கு எழுதியிருக்கிறார். அது வெளியில் அவரே சொல்லியிருக்கார், எழுதியிருக்கிறேன், மற்ற மாநிலத்துக்குன்னா ஆந்திராவுக்கு போக சொல்லுங்க, மகாராஷ்டிராவுக்கு போக சொல்லுங்க, குஜராத் போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் இதில் வந்து இது நம்ம வெளியில் வரணும், இதை சம்மந்தம் வெளியில் வரணும். நானா அதான் இது மாதிரி அவதூறுகள் வந்து அந்த மாதிரிலாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிக தொகுதிக்கு நிதி செலவு செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இதுதான் உண்மை. போன வருஷம் நிதியில் 5 கோடி 12 லட்சம் ரூபாய் மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னுடைய திட்டங்கள் நான் திறந்திருக்கிறேன். எப்படின்னா ஒதுக்கீடு செய்து திட்டங்களை நான் திறந்திருக்கிறேன். இது என் மேல வந்து அவதூறுகள். இதுக்கு இன்னைக்கு வெப்சைட்ல போய் பாருங்களேன், தமிழ்நாடு வெப்சைட்ல போய் பாருங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. தருமபுரி கலெக்டர் வெப்சைட்ல போய் பாருங்களேன் எவ்வளவு என்னுடைய நிதி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி என்னுடைய வேணுமே இது மாதிரி என் மேலே வந்து என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படியாவது பேரை கெடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதா இயல்பது, நடக்கிறது தான் இல்லை. ஏன்னா நேரடியாக எங்களால் சந்திக்க முடியாது, களத்தில் சந்திக்க முடியல. மறைமுகமாக கவர்ட்ஸ் மறைமுகமாக தான் இது மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால சோசியல் மீடியா கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து மோடி துவங்கினாரு. பாஜக வந்து உங்களுடைய கோவை மாநாட்டுக்கு முன்னால் பாஜகவுடைய அறிக்கையை நான் சொன்னேன். மிக கடுமையாக விமர்சித்திருக்காங்க. மோடியை பின்பற்றுகிறார். இந்த மாற்றம் முன்னேற்றம் வார்த்தைகள் கூட எங்களுடைய வார்த்தைகள் தான். அவங்க பேட்டன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, நான் கேட்குறேன், யாராவது பேட்டன் பண்ணியிருக்காங்களா? மாற்றம் முன்னேற்றம் எங்கள் வார்த்தைக்கு பேட்டன் பண்ணியிருக்காங்களா? ரைட்ஸ் எடுத்திருக்காங்களா? அதாவது மாற்றம் முன்னேற்றம் வந்து இது தமிழ் வார்த்தை. இது யாரோட உலகத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒபாமாவும் தான் மாற்றம் முன்னேற்றம் பண்ணிட்டு, அதில் யாரோட பேட்டன் கிடையாது. இல்லை, மக்கள் விரும்புகிறாங்க, மாற்றம் விரும்புகிறாங்க. தமிழ்நாடு நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதில் மோடி வந்து சமூக வலைதள பிரச்சாரங்கள் கூட வெற்றி பெற்றார். அன்புமணி அதை பின்பற்றுகிறார். அதில் தவறு என்ன இருக்குங்களா? இல்லை, அது என்ன தவறு இருக்குங்கன்னா சொல்லுங்களேன். அவங்க விமர்சனமா வைக்கிறாங்க, செஞ்சுட்டு போடுறேங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய வேலை உங்கள் கூட கூட்டணி, ஊடகங்களோட கூட்டணி. அதனால நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதிமுக உங்களை அவதூறு செய்கிறதுன்னு நீங்க வந்து சொல்றீங்க. பிஜேபி போன்ற கட்சிகளும் உங்களை விரும்பாம விமர்சனத்தை முன்வைக்கிறேன். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி அதாவது விமர்சனம் வந்து வரதான் செய்யும். இப்போ ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்குன்னா விமர்சனம் வரதான் செய்யும். அதெல்லாம் நாங்கள் வந்து அது பெருசாக நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது. நல்ல விதமாக எடுத்து, அப்படியா தவறு செஞ்சுட்டோம்னா எடுத்துப்போம், இல்லைன்னா நாங்கள் மட்டும் போயிட்டு தான் இருக்க போகிறோம். ஒரு கருத்து, இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக யாருக்கும் கூட்டணி சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுடைய சென்ட்ரல் சம்பந்தமான கூட்டணி வந்து தெளிவாக இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கு. தெளிவுபடுத்த முடியுமா? பல முறை தெளிவுபடுத்திருக்கேன் நான். மத்தியில் நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆதரவு கடிதம் ஜனாதிபதியும் கொடுத்திருக்கோம். 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு கொடுத்துருக்கிறோம். அது தொடரும். தமிழ்நாட்டில் நாங்கள் வேற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அவங்க எங்க கூட வந்தாங்கன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகாராஷ்டிராவில் அதே நிலைப்பாடு தான் சிவசேனா பிஜேபி எடுத்திருக்கிறாங்க, ஹரியானாவில் எடுத்திருக்கிறாங்க, ஜம்மு காஷ்மீரில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு நிலைப்பாடு இருக்கு. பீகாரில் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே போல நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாடு எடுத்துருக்கோம். அவங்க வரதா திமுக அண்ணா திமுக தவிர வேறு யார் வேணாலும் வரலாம், எங்களோட வரலாம், மகிழ்ச்சி. சொன்னீங்க கடந்த 30 ஆண்டுகள்ல திராவிட கட்சிகளோட தேவை மக்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. 50 ஆண்டுகள்ல இவ்வளவு நாள் அவங்களோட கூட்டணியில தான் அதிமுக திமுக மாத்தி மாத்தி கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு தேவை. அவங்க தானே ஆட்சி செஞ்சிருக்காங்க. நாங்கள் அவங்களுடன் கூட்டணி போனது நாங்கள் தவறுன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். பல கூட்டங்களில் நான் இது வந்து வெளிப்படையாக, மாநாடுகள் வெளிப்படையாக நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க கூட நாங்கள் போனது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஒரு அரசியல் கட்சி தவறை ஏற்றுக்கொள்வது சாதாரணது கிடையாது. எந்த கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம் தவறு. இந்த தவறை மீண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த தவறுக்காக நாங்கள் வருத்த மட்டும் கிடையாது, மக்களிடம் மன்னிப்பு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த நிச்சயமா இது வந்து அவங்களுடைய இப்போ அண்ணா அவர்கள் 67 திமுக ஆட்சிக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தைகள், திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் சொன்னார். அந்த 50 ஆண்டு காலம் 2016 முடிய போகுது. அப்பவே நல்லா சொல்லிட்டாரு, கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஏன்னா இப்போ ஒரு காலத்தின் கட்டா இவர்களால் புதுசாக கொடுக்க முடியுமா? நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா பரவாயில்லை. 50 ஆண்டு காலம் 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. இன்னும் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்க கிட்ட இருந்து? ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. அதனால லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன? ஒரு புதுசா யாராவது கொடுக்கணும். கடைசி லாஜிக்கல் கன்க்ளூஷன். மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமாக ஒரு புதிய நல்ல ஒரு அரசாங்கம் வரணும், நல்ல படித்தவங்க வரணும், யங்ஸ்டர்ஸ் வரணும். நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். இவங்க 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க. நாங்கள் கேட்குறது உங்களுடைய ஆதரவு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எங்கள் கூட கூட்டணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. Sir, but the DMK is also projecting MK Stalin as a young face. என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டோம். Unofficially there have been campaigns and in all likelihood MK Stalin might be announced as the chief minister. I wish him all the best. So are you ready to take him on? Absolutely, I am raring to go. ஏன்னா எங்கள் கட்சியில் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் கட்சியில் அப்படி இருக்கான்னு பார்த்து அவர் தான் சொல்லணும்.
நில கையக மசோதா உட்பட மத்திய அரசு நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ராமதாஸ் ஒரு அறிக்கையும் அதான் இருக்கு. ஆனா கூட்டணியில் தொடர்றதுக்கான காரணம் என்ன? அது எட்ட நிலைப்பாடா இல்லையா? நாங்க வந்து ஒரு 5 ஆண்டு காலம் இப்போ 2006 திமுக கூட்டணியில நாங்கெல்லாம் சேர்ந்து 96 எம்எல்ஏ வைத்துக்கிட்டு அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். நாங்க இல்லைன்னா ஆட்சி நடந்திருக்காருங்க. இடையில எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க கூட்டணி விட்டுட்டு. ஆனாலும் நாங்கள் கடிதத்தை நாங்கள் திரும்ப பெறல. தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில இருந்தோம். அந்த கமிட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 5 ஆண்டு காலம் இருக்கிறோம். அதில் அந்த நிலைப்பாடு தொடர்ந்து. ஆனா நாங்க வந்து ஏதோ கூட்டணி அவங்க இருக்கிறோம்னால நாங்க விமர்சனம் செய்ய முடியாம இருக்க முடியாது. மக்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா முதல்ல நாங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி யாருமே வந்து எதிர்கட்சி கூட அவ்வளவு அறிக்கை கொடுக்கறது கிடையாது. அது எந்த பிரச்சனை, நிலம் கையகப்பட்ட சட்டமா இருந்தாலும் சரி, ஹிந்தி திணிப்பா இருந்தாலும் சரி, சமஸ்கிருதம் திணிப்பா இருந்தாலும் சரி, அந்நிய நேரடி முதலீடு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க தான் அதுல முதல்ல பொருள். இங்க மட்டும் கிடையாது. மேகதாது பிரச்சனை எடுத்துங்க, மத்திய அரசு வந்து மௌனமா இருக்கு அந்த பிரச்சனை இல்லை. காரணம் அங்க கர்நாடகாவில் தேர்தல் வரப்போகுது. அங்க அவங்க பிஜேபி அங்க ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த ஆனாலும் திருப்பி வலியுறுத்திட்டு இப்போ பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கோம். உமா பாரதியை சந்திச்சேன். உமா பாரதி எனக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. நீ பார்த்துப்பீங்க, மீடியாக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் அதுல தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம நாங்க மேகதாது கட்ட விட மாட்டோம்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க உமா பாரதி. அதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் செய்து வரோம். நாங்க சின்ன செய்வோம். நாங்க மத்திய அமைச்சரா இருக்கும்போது மது ஒழிப்பு மூணுல ஒரு பங்கு வருமானம் தமிழகத்துக்கு மதுனாலதான் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்துட்டு இதை ஒழிக்கிறதுனால ஒரு குறைந்தபட்ச காலத்துக்கு தமிழ்நாட்டுல நிதி பற்றாக்குறை நிர்வாகத்துல வராது. நீங்க வந்துட்டு வேற திட்டங்கள் மூலமா நிதியை பெருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா அது குறைந்தபட்ச காலம் இருக்கு. அது வரைக்கும் தமிழகத்தை திறம்பட செயல்படுத்த முடியுமா? அதே நேரத்துல டாஸ்மாக்ல வேலை செய்யற அந்த ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம்? அவருக்கு உறுதியாக நாங்கள் மாற்று வேலை கொடுப்போம். ஏன்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்காம், எம்எட், இவங்க தான் டாஸ்மாக் கடையில் வேலை செய்யறாங்க. மிக தகுதி வேற எங்கேயும் வேலை கிடைக்காம அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நிச்சயமா மாற்று வேலை கொடுப்போம். 1. 2, இந்த போன கடந்த ஆண்டு வந்து 1,27,000 கோடி பட்ஜெட். அந்த 1,27,000 கோடியில 49,000 கோடி வந்து இலவசத்திற்கு மானியத்திற்கும் 40% ஆஃப் தி பட்ஜெட். 51,000 கோடி வந்து ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் பென்ஷன் சாலரிஸ், another 40%. 80% ஆஃப் தி பட்ஜெட் இதுக்கு தான். மீதி 20%ல 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 12% தான் வளர்ச்சி. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்ன செய்யறாங்க? கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு கிரீஸ் வழியில் தமிழ்நாடு நான் அறிக்கை கொடுத்தேன் நான். கிரீஸ் நாட்டில் பிரச்சனை என்ன? இன்னைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. பேங்க்லாம் மூடிட்டாங்க கிரீஸில். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, பென்ஷனர்ஸ்லாம் தரையில் பார்த்து 80 வயசுல அழுதுட்டு இருக்கேன் பாவமா. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. கிரீஸ் வந்து 2006 இருந்து 2015 வரைக்கும் அவங்க வாங்கின கடன் வந்து 85% ஆஃப் அந்த பட்ஜெட்ல வாங்கியிருக்காங்க. இங்க இருக்கிற கடன் எவ்வளவுமா 260% வாங்கியிருக்கிறாங்க அந்த 10 வருஷத்துல. சுதந்திரத்துல இருந்து 2011 வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 1,05,000 கோடி. திமுக ஆட்சி இறுதியில் 1,05,000 கோடி. இன்னைக்கு 2,10,000 கோடி. கூடுதலாக 1,05,000 கோடி கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க இந்த 4 வருஷத்துல. அப்படி 1,05,000 கோடி வாங்கி என்ன திட்டங்கள், என்ன வளர்ச்சி, என்ன பார்த்தீங்க நீங்க? ஏதாவது ஒரு பில்டிங், ஒரு பிரிட்ஜ், ரோடு, எங்கேயாவது காலேஜ், ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது. என்ன செஞ்சாங்க? கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா இது செலவு. இப்போ நாங்கள் தேவையில்லாத இலவசம் கொடுக்க போறதில்லை, அதுலேயே கொஞ்சம் செலவு வரும். ஆனால் அதில் நாங்கள் கல்வியில் முதலீடு செய்ய போகிறோம். நிச்சயமா வழிகள் எவ்வளோ இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு. எங்களுக்கு மனசு இருக்கு. நிச்சயமா எங்களால் செய்ய முடியும். மத்திய அமைச்சரா இருக்கும்போது உங்க மீது வந்து சிபிஐ கேஸ் இருக்கு. அது ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் அதே நேரத்தில் கேட்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க இப்ப அதே மாதிரி 2016 முதலமைச்சரா உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்தா மீண்டும் ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். திரும்ப நீங்க எங்க சன் டிவில அதாவது இது வந்து 6 மாசம் திஹார் ஜெயிலில் இல்லை, 1 வருஷம் தீஹார் ஜெயிலில் கிடையாது.
எல்லார் மீது குற்றச்சாட்டுலாம் கிடையாது. சிபிஐ குற்றச்சாட்டு 1,70,000 கோடி 2G ஸ்கேம்லாம் இதெல்லாம் கிடையாது. அதில் எல்லார் மீது குற்றச்சாட்டு வழக்கில் அது மாதிரிலாம் கிடையாது. இல்லை கர்நாடகா ஜெயிலில் 20 நாள்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இது வழக்கு என் மீது அரசியல் வழக்கு. இதில் அந்த குற்றச்சாட்டில் அன்புமணி 1 பைசா லஞ்சம் வாங்கினா, 1 ரூபாய் வாங்கினா, எங்கேயாவது பார்த்தா எதுவும் அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டு. ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் இது. ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்னா எப்படின்னா, இது புது கல்லூரி கிடையாது, செகண்ட் இயர் அட்மிஷன். செகண்ட் இயர் அட்மிஷனில் ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்னு இருக்குது. இதே 20 நாள் நாங்கள் அனுமதி கொடுத்து 20 நாள் பிறகு சுப்ரீம் கோர்ட் நாங்கள் கொடுத்த அனுமதி செல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு கவர்மெண்ட் கொடுத்த அனுமதி செல்லும். ஆனால் சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, அதை மறைச்சிட்டு முதல் கொடுத்த அனுமதி வச்சு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் தான் இருக்குது. இதில் இது இல்லாமல் நான் மட்டும் கையெழுத்து போடல. செக்ஷன் ஆஃபீஸர், டெப்யூட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அப்புறம் நான் கையெழுத்து போட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செக்ஷன் ஆஃபீஸரும் அமைச்சரும் தான் அக்யூஸ்டு, மற்றவங்களாம் விட்னஸ். இதெல்லாம் பிளேட்டண்ட்டாக அரசியல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நடந்துட்டு இருக்குது. இல்லை ஒரு டெஃபினட்டாக லீகலி I'll face it and there's absolutely nothing in that to charge me like. Last question. While you promise change and progress, your father is in alliance with all caste groups, Social Democratic Alliance. Are you going to announce that Social Democratic Alliance that you have with all caste groups in Tamil Nadu will be disbanded? No, have we announced anything after my announcement? No, there is already an existing alliance. You have an alliance with all caste groups. No. We have announced, my party has announced me, and my party last November in a general body meeting has said that PMK will be the alternative to DMK and ADMK. And PMK's chief ministerial candidate is Dr. Anbumani Ramadas. And that is what we are taking on, Anbumani Ramadas and PMK today. Have we announced anything else to you? Nothing. So no. So we have, I'm very clear on this. It is PMK and Anbumani Ramadas. There's nobody else. Till we have called for other parties to come, and I'm sure they will come with us in due course of time because of the growing support to us. So including Dalit groups, your own... Every group, everybody, except DMK and ADMK, anybody can come join with us to take Tamil Nadu to greater heights. Sir, you have come out with an action plan to introduce prohibition. Then you have also a plan what about those athletes who cannot survive? Exactly, it's a good question. In fact, I forgot to answer that. Every union we will be having rehabilitation centers. See, every union in a block, not a district, every union in the block will be having rehabilitation centers, and it is a very, very important part of our rehabilitation for them. So this is something, it's an integral part of prohibition.